மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிபாளையம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அன்பான வணக்கங்கள். போன வீடியோக்களில் இந்த முதலமைச்சர் தமிழ் திறனறி தேர்வில் முதல் 25 கேள்விகளுக்கு உண்டான விடைகளை நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 25 வினாக்கள் அதற்குண்டான விடைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ முதல் 25 வினாக்களில் நம்ம சொல்லியிருப்போம், பாடல் வரிகளிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, புத்தக வரிகளிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க, சொல்லும் பொருளும், நூல்வெளி, பெட்டி செய்தி, இந்த மாதிரி எங்கெங்கே இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே வகையில் அந்த 25 கேள்விகளுக்கு உண்டான தொடர்ச்சியாக அடுத்த 26வது கேள்விகளுக்கு உண்டான பதில் நம்ம பார்க்குறோம். அதில் நம்மளுக்கு 26வது கேள்வி, ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை என்று கூறக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் கடவுளும் கவிஞனும். ஆக்கல் அப்படிங்கிறது உருவாக்குறது, அழித்தல் அப்படிங்கிறது கொடுக்கறது, அழித்தல் அப்படிங்கிறது ஒன்றை அழிக்கிறது. இப்போ இந்த தொழிலை செய்யக்கூடியது யார் அப்படின்னா கடவுளும் செய்கிறாங்க, மனிதனும் செய்யக்கூடியது. அதனால் இது இருவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது இதுக்குண்டான விடை. இது இயல் 8 பக்க எண் 189 காலக்கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 27வது கேள்வி, சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது எலும்பு அதன் மேல்வாயில் குத்தியது. இப்போ இதில் அடிகோடிட்டு இருக்கக்கூடிய சொற்களுக்குண்டான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது மாமிசம் அப்படிங்கிறது ஊன், 2 சுழி இன் அப்படிங்கிறது பொருள். இதே 3 சுழி ஊன் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தப்பாக போயிடும், அது உணவு அப்படிங்கிற பொருள் போயிடும். அப்போது ஊன் 2 சுழி இன் அப்படிங்கிறது இறைச்சி, அதான் மாமிசம் அப்படிங்கிற பொருள். அன்னம் இல்லையா, 3 சுழி இன் போட்டோம் அப்படின்னா மேல்வாய் அப்படிங்கிற பொருள். 2 சுழி இன் போட்டிங்கன்னா பறவை அப்படிங்கிற பொருளில் போயிடும். இப்போ இது இயல் 3 பக்க எண் 68 மொழியோடு விளையாடு அப்படிங்கிற பகுதியில் அகராதியில் காண்க. எங்கேருந்து நமக்கு கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கன்னு பாருங்கள் கவனமாக. அகராதியில் காண்க அப்படிங்கிற பகுதி. அப்போ உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் இந்த தமிழ் திறனறி தேர்வில் முழு மதிப்பெண்ணும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வரியை கூட விடாமல் எல்லா வரிகளும் நீங்கள் படிக்கணும், எல்லா பகுதியும் படிக்கணும். நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எதெல்லாம் நம்மளுக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய பகுதியோ அதில் மட்டும்தான் முழு கவனம் செலுத்தியிருப்போம், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இதில் மதிப்பெண் எடுக்க முடியாது. அப்போ எல்லா வரிகளும் நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 28, சுடுமண் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னால் சா கந்தசாமி என்பவர். இது இயல் 6 பக்க எண் 143 பாய்ச்சல் அப்படிங்கிற தலைப்பினுடைய நூல்வெளி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை தெளிவாக பாருங்கள். அடுத்து 29, கூர்ம புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் அதிவீரராம பாண்டியர். இது இயல் 3 பக்க எண் 155 காசிகாண்டம் அப்படிங்கிற பகுதியில் நூல்வெளியில் இடம்பெற்றிருக்குது. அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 30வது கேள்வி, கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுகிய கோடி உண்டாயினும் இல் அப்படிங்கிற குறட்பாவில் அமைந்திருக்கக்கூடிய நயம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. நயம் அப்படிங்கிறது இந்த தொடை நயங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த தொடை நயங்கள் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இதில் மோனை அமைந்திருக்குது, எதுகை அமைந்திருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது இயல் 3 பக்க எண் 72 திருக்குறள் பகுதியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பொதுவான வினாக்களாக வரும். இதுதான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எங்கேருந்து வேணாலும் கேள்விகள் எடுத்து நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து 31, சுவிட்சர்லாந்து அரசினுடைய காந்தி அமைதி விருது மற்றும் ஸ்வீடன் அரசினுடைய வாழ்வுரிமை விருது பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணாமால் ஜெகநாதன் என்பவர். இது இயல் 7 174 மங்கையராய் பிறப்பதற்கே என்ற தலைப்பில் புத்தக வரியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ புத்தக வரிகளை தெளிவாக படிங்க. அடுத்து 32, ஊழையும் உப்பக்கம் காண்பது உழைவின்றி தாளாண்டு அன்றும் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இக்குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அதிகாரம், நம்ம திருக்குறள் படிக்கும்போது மனப்பாட பாடல் படிப்போம், அந்த அதிகாரம் தலைப்புகளை நம்ம படிக்கிறதில்ல. இப்போ நமக்கு நிறைய அதிகாரத்திலிருந்து ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டால் அதில் 2 திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, 3 திருக்குறள் கொடுத்துருப்பாங்க.
நம்ம குறளை படிப்போம், விளக்கத்தை படிப்போம், அந்த சொல்லும் பொருளும் தெரிஞ்சுப்போம். ஆனால் அந்த எந்த தலைப்பின் கீழ் இந்த குறள் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம கவனம் செலுத்துறதில்ல. ஆனால் நமக்கு கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். குறளை கொடுத்துட்டு அந்த குறள் எந்த அதிகாரத்திலேருந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதை படிச்சுக்கிங்க. அல்லது விளக்கத்தை கொடுத்து கேள்விகள் கேட்கலாம், அல்லது இந்த குறளை கொடுத்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்கலாம். கேள்விகள் எப்படி வேணாலும் வரும். இயல் 3ல் பக்க எண் 72, திருக்குறளில் குறள் எண் 18, அதிலிருந்து நம்மளுக்கு வினாவை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இலக்கண பகுதி. அந்த இலக்கண பகுதியில் படாது பொருத்தி விடை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான இலக்கணம் செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த அசை பிரித்து கண்டுபிடிக்கக்கூடிய முறை நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் மறுபடியும் நினைவுக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒரணசையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை, எடுப்பது ஊம் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை, எகில்லகிய அப்படிங்கிறது ஒற்றளபடை அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு விடை 3வது விடை குறில் இ. அப்போ தெளிவாக படிச்சிங்க. இலக்கண பகுதி இயல் 1ல் பக்க எண் 16ல் எழுத்து சொல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கூற்று காரணம் பாருங்கள். நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது சரி எது தவறு அப்படின்லாம் கேள்விகள் வருது. அப்போ இந்த கூற்று காரணம் பகுதிகள்லாம் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா புத்தக உரைநடை பகுதி கொடுத்து இதில் சரியானதும் கொடுக்கலாம், தவறானதும் கொடுக்கலாம். அப்போ இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அப்போ புத்தகத்தை நம்ம தெளிவாக படித்தா மட்டும்தான் இந்த அவங்க கொடுக்கக்கூடிய கூற்றுகள் சரியானதா தவறானதா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கூற்று காரணம் அல்லது கூற்று 1 கூற்று 2 இந்த மெத்தடில் இந்த முறையில் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணீங்க படிச்சிக்கிங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1ல் கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறது கூற்று 1. கூற்று 2ல் கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கூற்று கொடுத்துருக்குறான். இதுக்கு உண்டான விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இயல் 4ல் பக்க எண் 84ல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு பகுதியில் புத்தக வரிகள் கொடுத்துருக்குறாங்க. புத்தக வரிகளை தெளிவாக படிச்சிங்கன்னா இது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தெளிவாக என்ன பண்ணுங்க படிச்சுக்கிங்க. அடுத்து 35வது கேள்வி. கூழ வீதி என்பது இதில் கூலம் அப்படின்னா தானியங்களை குறிக்கக்கூடியது. அதனால் தானியங்கள் நிறைந்த வீதி அப்படிங்கிற பொருள். இது இயல் 7ல் பக்க எண் 168 சிலப்பதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொல்லும் பொருளும் நம்ம தெளிவாக படித்தே ஆகணும். அடுத்து 36 பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது 9வது வகுப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இயல் 4ல் பாருங்கள் 113வது பக்கத்தில் 9ஆம் வகுப்பு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டி செய்தியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இலக்கண பகுதிகளை நீங்கள் 9வது பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியிலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கேள்வி 2 கேள்வி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 9வது சம்மந்தமான கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ அதை படித்தோம் அப்படின்னா முழு மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம், 100க்கு 100 எடுத்துடலாம். அப்போ அதையும் 9வது புத்தகத்தையும் ஒரு தடவை வாசித்து வச்சுக்கிறது நல்லது. பின்வரும் நூற்றில் சரியான கூற்று எது அப்படின்னு சொன்னால் எழுவாய் தொடரில் வல்லினை மிகும், வினைத்தொகையின் வல்லினம் மிகும், பேரச்சத்தில் வல்லினம் மிகாது, விழித்தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் எது சரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போது கொடுத்துருக்கிறதுல ரோமன் லெட்டர் 3, ரோமன் லெட்டர் 4 இது மட்டும்தான் சரி. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, விழித்தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த பகுதியை போய் எடுத்து படிச்சிங்கன்னா தெளிவாக நமக்கு புரியும். அடுத்து 37 காவடி ஆட்டம் இச்சொல்லின் கா என்னும் வேர்ச்சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் அப்படிங்கிறது பொருள். இது எங்கே இடம்பெற்றிருக்குது அப்படின்னா இயல் 6ல் 129வது பக்கத்தில் நிகழ்கலை அப்படிங்கிறதுல புத்தக வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ புத்தக வரிகள் தெளிவாக படித்தோம் அப்படின்னா கேள்விகள் நமக்கு வருது, அதை பார்த்துக்குங்க. அது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 38 கீழ்காணும் படத்துக்கு பொருத்தமான குறளை தேர்க. இந்த விதமான கேள்விகளை நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருக்காது, வேறு எந்த உரையிலுமே இருக்காது. இது வினாத்தாள் வடிவமைக்கக்கூடிய ஆசிரியருடைய மனநிலையை பொறுத்தது தான். அவங்க 2 விதமான படங்களை ஒப்பிட்டு அந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு குறளை நீங்கள் கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு கீழே 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த படத்துக்கும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய குறளுக்குண்டான பொருளுக்கும் எது பொருந்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கு மதிப்பெண் எடுக்க முடியும். அப்போது
நம்மளுக்கு திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய குறள், அந்த குறளுக்குண்டான விளக்கங்களை தயவு செஞ்சு தெளிவாக படிச்சுக்கிங்க. ஏன்னா இது சார்ந்த கேள்விகள் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு வழிகள் எது அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் தான். அப்போ தெளிவாக படிச்சுக்கிங்க. அதற்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய படத்துக்கு பொருத்தமான குறள் நம்மளுக்கு 4வது குறளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன் ஒன்றொன்றாத செய்வான் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கேள்விகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பதிலை பாருங்கள். அதுக்கப்புறம் 39 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொருந்தாத ஒன்று கேள்வியை தெளிவாக படிச்சுக்கிங்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பெட்டி செய்தியில் நமக்கு இருக்குது. இயல் 3ல் பக்க எண் 64ல் பெட்டி செய்தியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் எது பொருந்தாது அப்படின்னா ஆடி பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது நமக்கு பொருந்தலை. அப்போ அந்த பகுதி எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு தெரியும், பார்த்துக்குங்க. அடுத்து 40 பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை ஜெயகாந்தன். இது எங்கே இடம்பெற்றிருக்குது அப்படின்னா இயல் 9ல் 206 ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பெட்டி செய்தியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்டி செய்திகள் எவ்வளோ தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. அதிகப்படியான கேள்விகள் நமக்கு வந்திருக்குது பாருங்கள். அடுத்து 41 பொருந்தாத இணையை தேர்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகள் அதிகம் பாருங்கள். பொருந்தாத இணை அப்படிங்கிற முறையில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பொருந்தாத இணை, தவறானது, எப்படி கேள்விகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கேள்விகளை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பதில் தேடவே போகணும். கேள்வியை ஒழுங்காக படிக்காமல் பதில் தேட போனோம்னா அது சரியான பதிலாக வராது. கேள்வியை தெளிவாக படிச்சுக்கிங்க. பொருந்தாத இணை என்ன இணை அப்படின்னா படுகர், பாணர் அப்படிங்கிறது பொருந்தாது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இயல் 3ல் 56வது பக்கம் மலைப்படுகடாம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியே இருக்குது. சொல்லும் பொருளும் பகுதியை நம்ம அதிகப்படியாக படிக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாரு 42வது கேள்வி. இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிற வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளுக்கு உண்டான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டுட்டாங்க. அப்போது நம்மளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று, இருகுறில் தனித்து இருகுறில் ஒற்று அப்படிங்கிறது எல்லாமே படிச்சிருப்பீங்க. அப்போ இன்மை அப்படிங்கிறது இன்மை அப்படின்னு பிரிக்கலாம். புகுத்தி அப்படிங்கிறது பூ கு இத்து தனியாக பிரிச்சுட்டு தீ தனியாக பிரிக்கலாம். விடும் அப்படிங்கிறது மலர் அப்படிங்கிற பெயரில் வரும். அப்போது இன்மை அப்படிங்கிறது தேமா, புகுத்தி அப்படிங்கிறது புளிமா. அப்போ முதல் விடை இருக்குது பார்த்தீங்களா, தேமா புளிமா மலர் அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பாடு. அப்போ அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம தெளிவாக படிக்கணும், படிச்சுக்கிங்க. ஏன்னா இது 10வதுல சுலபமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய பகுதி. அப்போ அதை கொஞ்சம் நினைவு கொண்டு வந்துருங்க. இயல் 3ல் பக்க எண் 72ல் குறள் 16வது குறள். இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுக்கு புத்தகத்திலிருந்தும் கொடுக்கலாம், பொதுவானதாகவும் கொடுக்கலாம். ஏன்னா இது வாய்ப்பாடு அப்படிங்கிறது விதிமுறைகள் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பொது தான். அப்போது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அதுக்கு தயாராகிக்கிங்க. அடுத்து 43 தேனினும் இனிய நற்செந்தமிழே மொழியே என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமச்சிவாயர் என்பவர் தான் தேனினும் இனிய செந்தமிழே மொழியே என்று பாடியவர். இது இயல் 1ல் பக்க எண் 22வது பக்கம் நயம் பாராட்டல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நயம் பாராட்டலிருந்து நமக்கு கேள்விகள் வருது. பாடல் வரிகளை கொடுத்துட்டு அந்த பாடலினுடைய ஆசிரியர் கேட்கலாம், அல்லது தொடை நயங்கள் கேட்கலாம், சொல்லும் பொருளும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அல்லது அணி என்ன பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது சந்தம் என்ன பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேள்விகள் எப்படி வேணாலும் வர இருக்கும். நீங்கள் விடை கொடுக்க தயாராக இருக்கணும். அடுத்து கொடுத்துருக்காங்க 44 கவிஞர் உமா மகேஸ்வரர் படைப்புகளில் அல்லாத ஒன்று. அப்போது தெளிவாக படிங்க பாருங்கள். நூல்வெளி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நூல்வெளியில் ஆசிரியர் எழுதின நூல்கள் இருக்கும். அந்த நூல்கள் கவிதை நூல்களாக இருக்கலாம், உரைநடை நூல்களாக இருக்கலாம், கட்டுரை நூல்களாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம். அப்போ அவர்கள் எழுதின நூல்கள் எது கட்டுரை நூல், எது புதினம், எது சிறுகதை அப்படின்னா தெளிவாக படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களால் பதில் எழுத முடியும். ஏன் அப்படின்னா இப்போது கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக படிச்சிடுறீங்க அப்படிங்கும் போது இதில் எது கவிதை நூல், எது உரைநடை நூல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத போயிடும். அப்போ இதில் அவர் உமா மகேஸ்வரர் எழுதின 3 நூலை கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறேன், வேற ஒரு ஆசிரியர் எழுதின நூலை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை விடை எழுத முடியும். இதை தெளிவாக பாருங்கள். அப்போ உமா மகேஸ்வர் படைப்புகள் அல்லாத ஒன்று எது அப்படின்னா மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது. இது இயல் 6ல் பக்க எண் 133 பூத்தொடுத்தல் அப்படிங்கிற பகுதி நூல்வெளி பகுதியில் இருக்கக்கூடியது. இதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து 45வது கேள்வி. தனிந்தது இப்பகுதியில் பகுபத உறுப்பிலக்கணத்தில் சாரியையாக வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. பகுபத உறுப்பிலக்கணங்களை தெளிவாக படிக்கணும். இப்போ இதில் சாரியை கேட்டிருக்கிறாங்க, அல்லது இப்போ சாரியை கேட்காம நம்மளுக்கு விகுதிகள் கேட்கலாம், அல்லது இதில் சந்தியாக வரக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது
இந்த பகுபத உறுப்புகள் பிரிக்க தெரியணும். தனி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரியும். அப்போ இதில் சாரியை எது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அ அப்படிங்கிறது அதை தெளிவாக பார்த்துங்க. இது இயல் 5 பக்க எண் 110 திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியது. புத்தக வினா பார்த்துக்குங்க. 46 வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர். இது இயல் 4 பக்க எண் 89 பெட்டி செய்தியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தெளிவாக படிச்சுக்கிங்க பெட்டி செய்திகளை. அடுத்து 47வது கேள்வி, கரங்கு போல விட்டிருந்த காலத்தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாயினி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு பாடல் வரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் வரியில் கரங்கு என்னும் சொல்லின் பொருள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரங்கு அப்படின்னா காற்றாடி அப்படிங்கிறது பொருள். இப்போ இயல் 6 பக்க எண் 138 கம்பராமாயண பாடல் வரியை கொடுத்து அந்த பாடல் வரியிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நமக்கு சொல்லும் பொருளாக கேட்டிருக்கிறாங்க. அதை தெளிவாக படிச்சுக்கிங்க. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறக்கூடியது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ வினா எதிர் வினாதல் விடை என்பது சரி. அப்போ இது இயல் 5 பக்க எண் 118 வினா விடை வகைகள் அட்டவணை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையிலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அட்டவணையிலேருந்து வருடம் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அட்டவணையெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கிறது நல்லது. தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. அடுத்து 49வது கேள்வி, மகுழி என்னும் கரிசல் வட்டார வழக்கு, அந்த வட்டார வழக்குக்குண்டான சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மகுழி என்பதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னா சோற்று கஞ்சி. இது இயல் 3 பக்க எண் 61 கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிறதுல பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதெல்லாம் படிக்கணும், பெட்டி செய்தியை நம்ம தெளிவாக படிக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்து 50வது கேள்வி, பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியின் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்ற புது கவிதைக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அம்சப்பிரியா அப்படிங்கிறது அதனுடைய ஆசிரியர். இயல் 3 பக்க எண் 52 விருந்து போற்றுதும் அப்படிங்கிற பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மாணவ செல்வங்களே, இப்போ அடுத்து 25 கொஷின் பார்த்தாச்சு. முதல் பதிவில் 25 பார்த்தோம், அடுத்த பதிவில் 25 பார்த்தோம். மொத்தம் 50 கேள்விகளுக்கு உண்டான வினாக்கள் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். மீதம் இருக்கக்கூடிய 50 வினாக்களுக்கு அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். தயவு செய்து தெளிவாக இந்த வீடியோக்களை பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோக்களில் எந்தெந்த மாதிரியான வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, அப்போ நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், ஒரு கேள்வியை படிச்சுட்டு விடை கொடுக்கும்போது நம்மளுடைய சிந்தனையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு விடை எழுதுனீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஆண்டு தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.